வணக்கம். இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. ஜாதக கட்டத்தின் கிரகநிலை வைத்தான் உயர்வு தாழ்வு எல்லாமே. ஒரு கிரகம் நன்மை செய்ய வேண்டும் என்றால் அந்த கிரகம் நன்மையான கிரகமாக தான் இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லைங்க. அந்த கிரகம் உங்கள் லக்கணத்துக்கு எந்த கிரகமாக வருது, அது எந்த இடத்துல அமர்ந்திருக்கு, நடைமுறையில் உள்ள தசா புத்தி என்ன, அந்த கிரகத்தோட சேர்க்கை பார்வை என்ன, இதையெல்லாம் வைத்து தான் உயர்வு தாழ்வு. பொதுவாக இந்த கிரகம் தான் நன்மையை செய்யும், இந்த கிரகம் தீமையை செய்யும் அப்படின்ற ஒரு விதியெல்லாம் நிச்சயமாக இல்லவே இல்லை. சரிங்களா? சரி, இந்த வீடியோவில் என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதகத்தை தான் பார்க்கலான்னு இருக்கும். அது காரணம் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணக்கான காரணம் என்ன, அவருக்கு சமீபமாக உடல்நிலை கோளாறாத உடல் பிரச்சனை, ஹாஸ்பிட்டலு இதில் தான் சுற்றிட்டு இருக்காரு. ஸோ அவரோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும், ஆரோக்கியம் எப்போ சரியாகும், ப்ளஸ் ஆயில் எப்படி இருக்கும் அப்படின்றத என்கிட்ட கேட்டிருந்தார். ஸோ அவரோட ஜாதகத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் ஒரு ஜாதகம் வருது பாருங்க. அவர் பிறந்திருப்பது தனுசு லக்கணம். லக்கணத்தில் கேது, 7ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், 8ஆம் இடத்தில் சந்திரன், 10ஆம் இடத்தில் சனி, செவ்வாய், 11ஆம் இடத்தில் குரு. அட் ப்ரெசென்ட் ஒரு நடைமுறையில் சந்திர திசையில் கேது புத்தி ஓடிட்டுருக்கு. சரி, இவரோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ சமீபமாக ஒரு 3 வருஷமாகவே உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது. ஹெல்த் இஷ்யூஸ் பிரச்சனை, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வராரு. வேலையில் சரியாக வேலை செய்ய முடியல. வேலையிலையும் நிறைய பிரச்சனைகள் இப்போ வந்துட்டு இருக்கு. ஏன்னா உடல்நிலை சரியில்லை, சரியாக வேலைக்கு போக முடியல. ஸோ வேலையிலையும் அந்த இடத்துல பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அதனால் இது எப்போ சரியாகும், ஆயுள் எப்படி இருக்கும் அப்படின்றதான் இவரோட கேள்வி. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நடைமுறை உள்ள தசா புத்தி என்ன அப்படின்னா, சந்திர திசையில் கேது புத்தி. ஸோ இப்போ கடந்து வந்த பாதைன்றது சந்திர திசையில் இப்போ குரு புத்தி, சனி புத்தி, ஸோ புதன் புத்தி, கேது புத்தி. ஒரு கடந்த 3 வருஷம் அப்போ சனி புத்தி ஆரம்பித்த காலத்தில் தான் இந்த பிரச்சனை வந்துருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்திர திசை என்ன பண்ணும், நன்மை கொடுக்குமா தீமையை கொடுக்குமா? பொதுவாக சொல்லலாம், 8 கோடி அதிபதி தசை, அஷ்டமாதிபதி தசை அப்போ பிரச்சனையை கொடுக்கும். உண்மைதான், அஷ்டமாதிபதி தசை பிரச்சனையை கொடுக்கணுன்றது ஒரு விதி இருக்குது. பட் எல்லாருக்குமே கொடுக்குமானா கொடுக்காது, அது நிற்கக்கூடிய நிலையை பொறுத்து தான். பட் இந்த இடத்துல 8ஆம் இடத்துலேருந்தே தசாபுத்தி நடப்பது ஒரு வகையில் தவறான ஒரு விஷயம் தான். 8 8 மறைந்திருப்பது ஒரு வகையில் சிறப்பு இருந்தாலும் அந்த நடைமுறை தசாபுத்தி வரும்போது அதோட தாக்கத்தை நிச்சயமாக கொடுக்கும். இந்த இடத்துல சந்திர தசை நடத்துது. சந்திரன் வாங்கிய நட்சத்திராதிபதி யாரும் பாருங்கள், புதன் லக்கணத்துக்கு பாதகாதிபதியாகவும் வருவார். அவர் எந்த இருக்கார், லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல. அப்போ தசை நடத்தக்கூடிய தசாநாதன் 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றால் அது வாங்கிய நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய புதன் லக்கணத்து 6ஆம் இடத்தில் அமர்வு 6 8 தான் தசாபுத்தி நடத்தும். ஸோ அப்போ டெஃபினட்டாக ஒரு சந்திர தசையில் பிரச்சனைன்றது நிச்சயமாக வரும். அப்போ என் சந்திர தசை சுய புத்தியிலே வராது அப்படின்னா வராது. இதுதான் இந்த விஷயம். ஏன்னா சந்திரன் அமர்ந்திருப்பது அவரோட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்ற நிலையில் அமர்ந்திருக்கிறார். ஸோ சந்திரன் கெடுக்கக்கூடிய அமைப்புன்றது அந்த இடத்துல சந்திர திசையில் வராது. அது மாதிரி சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு அமர்ந்திருப்பது, சந்திரத்தில் லாபமனையில் சூரியன் அமர்ந்திருப்பது, இது எல்லாமே ஒரு வகையான சிறப்பு தான். சரிங்களா? அது மாதிரி சந்திரனுக்கு ஆப்போசிட் பிளான்னு சொல்லக்கூடியது புதனும் சனி, இவங்க எல்லாம் தான். அது சந்திரனுக்கு தொடர்பு இல்லாமல் இருப்பதுன்றது அந்த சந்திரன். அப்போ சந்திர தசாபுத்தி நன்மை அளிக்கக்கூடிய தசாபுத்தி தான். இருப்பினும் 8ஆம் அதிபதி 8இல் அமர்ந்து அது வாங்கி நட்சத்திரம் 6இல் அமர்ந்திருப்பனால அப்போ நிச்சயமாக சந்திர 10 வருஷத்தில் சில பல புத்திகள் பிரச்சனையை கொடுத்தே தீரணும்ன்றது தான் விதிப்பயன். அப்போ கரெக்டாக பாருங்கள், சந்திர திசையில் சனி புத்தி வரும்போது ஒரு பிரச்சனை வருது. ஏன் சந்திர திசையில் சனி புத்தி வரும்போது? ஏன்னா சந்திர திசையில் சனி புத்தி அப்படின்றது பிரச்சனை நிச்சயமாக 85% எல்லோருக்குமே கொடுக்கும். அது எந்த அளவு தாக்கம் இருக்கும் அப்படின்றது மற்ற கிரக நிலையும் வைத்து சொல்வது தான். இந்த இடத்துல சந்திர திசையில் சனி புத்தியும் வரும்போது இந்த சனி செவ்வாயோட கூண்ணது அப்படின்றது ஒரு வகையில் தவறு. ஒன்று, அந்த சந்திரனுக்கு அந்த சனிக்கு நட்புகோள், சனி புத்தின்னு சொல்லக்கூடியது அந்த சனிக்கு நட்புகோள்னு சொல்கிறது சுக்கிரன். அந்த சனிக்கு சஷ்டாங்க கிடையாது, லக்கணத்து தான் அந்த சுக்கிரன் 5ல் நிற்பார், ஆனால் சனிக்கு 6ல் தான் நிற்பார். அப்போ கரெக்டாக பாருங்கள், சந்திர திசையில் சனி புத்தி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு அந்த உடல்நிலை கோளாறு பிரச்சனைகள் வர வேண்டும் என்ற விதிப்பயன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. சரிங்களா? இதில் இன்னொரு டவுட் வரும், அப்போ சனி தசை சந்திர புத்தி வந்தாலே எல்லாருக்குமே அப்படி தான் நடக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. இவருக்கு மைனஸாக என்னென்ன ஸ்தான பலம் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். இதுக்கு மைனஸான ஸ்தான பலம் அப்படின்னா இப்போ லக்கணத்து 8ஆம் அதிபதி தசை, 3ஆம் இடம் தான் திரேகஸ்தானம், உடல் ஸ்தானம் சொல்லக்கூடிய. இந்த திரேகம் நல்லா இருக்குமா இல்லை கஷ்டப்படுமா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் 3ஆம் இடம் திரேகஸ்தானம். அந்த 3ஆம் இடம் உடல் ஸ்தானத்துக்கு 3 கோடி அதிபதி சனி, 3ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல, லக்கணத்துக்கு தான் அது 10. இப்போ அவர் வீட்டுக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சி அந்த 3க்கு 3 சொல்லக்கூடிய அந்த ஆப்போசிட் பிளானட் என்ன செவ்வாய், அதனோட அந்த சனி கூடப்பட்டு இருப்பதுன்றது தவறான ஒரு விஷயம் தான்.
அந்த சனிக்கு நட்புகளோட அந்த இடத்துல கூடப்பட்டிருந்தாலும் ஒரு வகையில் நன்மை பிடிக்கும். ஆனால் அந்த சனிக்கு நட்புகள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் அந்த சனிக்கு சஷ்டாங்கத்தில் நிற்கிறார். அப்போ கரெக்டாக பாருங்கள், சனி திசை சந்திர திசையில் சனி புத்தியோட ஒரு பிரச்சனை ஸ்டார்ட். ஒன்று. அடுத்தது சந்திர திசை சனி திசை சனி புத்தி முடிஞ்ச அப்புறம் அடுத்து வர்றது புதன் புத்தி. புதன் லக்கணத்துக்கு பாதகாதிபதி 10 ஜீவனாதிபதினு சொன்னாலும் தனுசு லக்கணத்தை அவர் பாதகாதிபதி தான். 6ஆம் இடத்தில் மறைந்தது சிறப்பு. ஆனால் 8 அதிபதி தசை 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது புத்தி, பாதகாதிபதி புத்தி அவர் 6ஆம் இடத்துல. அப்போ டெஃபினட்டாக புதன் புத்தியிலையும் அந்த உடல்நிலை கோளாறு, கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஊடுருவி கொண்டே தான் இருக்கும். இது ஒன்று. அடுத்தது கேது புத்தி இப்போ நடைமுறை நன்று. சந்திர திசையில் கேது லக்கணத்துக்கு கேது இருப்பது ஒரு வகையில் சிறப்பு. ஆனால் சந்திரனுக்கு சஷ்டாங்கத்தில் தான் அந்த கேது நிற்குது. அப்போ கேது புத்தியும் பிரச்சனை தான். அடுத்து வரக்கூடியது சுக்கிர புத்தி. சுக்கிரன் லக்கணத்தை 6 5இல் அமர்ந்திருப்பது ஒரு வகையில் சிறப்பு. அவர் வீட்டுக்கு பாண்டில் மறைஞ்சிடும். இன்னும் குருவும் சுக்கிரனும் நேரடி பார்வையில் நிற்கிறாங்க, நிச்சயமாக சிறப்பளிக்காது. அதுவும் 6 அதிபதி புத்தி தான். மறைந்திருந்தும் நிறைந்த பலனை நிச்சயமாக கொடுக்க மாட்டார். அப்போ சந்திரதசையில் சுக்கிர புத்தியும் பிரச்சனை தான். சூரிய புத்தி பாக்கியாதிபதினு சொன்னாலும் அவரும் 6ஆம் இடத்துல மறைந்து அதுக்கு சஷ்டாங்கத்தில் குரு நிற்கிறனால ஸோ டெஃபினட்டாக சூரிய புத்தி இந்த சந்திரதசை முடிகிற வரைக்கும் இவருக்கு சிறப்பினை கொடுக்கவே கொடுக்காது. அப்போ சந்திரதசை இருக்கிற வரைக்கும் இவருக்கு உடல்நிலை கோளாறு வந்து கொண்டே தான் இருக்கும். இதுதான் விதி. இவருக்கு ஏன் இந்த தொழில் அடிபட்டுச்சு, தொழிலில் பாதிப்பு, அதாவது தொழில் வேலைக்கு போக முடியல, சரியான சம்பளம் வரல, பாதி நாள் லீவ் போடுறாரு, அதனால் அந்த இடத்துலையும் திட்டு வாங்கிட்டு இருக்க, சம்பளமும் முழுமையாக வரல. தொழிலில் ஏன் இந்த இடத்துல கை வச்சது? 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம். அந்த 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு ஆப்போசிட் பிளானட் சந்திரனோட தசை. 10ஆம் இடத்த கை வச்சிங்கன்னா லக்கணத்துக்கு தான் ஒரு தனாதிபதி சனி, பஞ்சமாதிபதி செவ்வாய். ஆனால் 10ஆம் இடத்த கை வச்சுன்னா 10இல் செவ்வாய் திக்பாலம் ஆல்சோ. பட் 10ஆம் இடத்திற்கு அந்த சனி 6 அதிபதியாக தான் வருவார். 10ஆம் இடத்துக்கு அஷ்டமாதிபதி தான் செவ்வாய். அப்போ தொழில் ரீதியாக அந்த இடத்துல 2 மறைவு ஸ்தானங்கள் 10ஆம் இடத்தில் தொடர்பு பெற்றிருக்கிற நிலையினால் அப்போ தொழில் ரீதியாக அந்த இடத்துல தொழிலுக்கு இடர்பாடு வர வேண்டும் என்றது விதிப்பயன். லக்கணத்துக்கும் அஷ்டமாதிபதி தசை, 3ஆம் இடம் திரேக ஸ்தானாதிபதி ஆல்ரெடி 3ஆம் இடத்து 8, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானுக்கு 6 8. அப்போ உடல்நிலை கோளாறு பெற்று இவர்கள் தொழிலில் முடக்கம் ஏற்பட வேண்டும் என்பது விதிப்பயன் இவர் ஜாதகத்தில். அப்போ அந்த சந்திரதசை முடியும் வரைக்கும் இவருக்கு இப்படித்தான் இருக்கும். இதுதான் விஷயம் இந்த ஜாதகம். சரி, அப்போ சந்திரதசை முடிஞ்சால் நல்லா இருக்குமா? செவ்வாய் தசை நிச்சயமாக நல்லா இருக்கும். லக்கணத்துக்கு 5 பஞ்சமாதிபதி 10ஆம் இடத்தில் திக்பலம் அடைந்து சனியுடன் கூடப்பட்ட ஒரு வகையில் தவறு தான். ராசிப்படி பார்த்தா ராசிக்கு பஞ்சம ஜீவனாதிபதி ராசிக்கு 3இல் மறைந்தது. ராசிக்கு யோகாதிபதி 3இல் மறையலாம், பெரிய தவறலாம் இல்லை, சிறப்பு தான். ஆனால் இந்த எந்த இடத்துல பிரச்சனை வரும் அப்படின்னா செவ்வாய் தசை அப்படின்னு வரும்போது செவ்வாய் தசை பஞ்சமாதிபதி தசை தான். 10ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது செவ்வாய்க்கு 2ல் குரு நிற்கிறார். ஸோ அப்போ செவ்வாய் தசை நல்லாயிருக்கும். இருந்தாலும் செவ்வாய் தசையில் திருப்பி இந்த சனி புத்தி வரும்போது, புதன் புத்தி வரும்போதெல்லாம் தொழிலில் இடர்பாடு வரும், தொழிலில் மாற்றங்கள் வரும், தொழிலில் சில பல பிரச்சனைகள் வர வேண்டும் என்பது விதிப்பேன் ஒரு ஜாதகட்டத்தில் இருக்குது. பட் ஆனால் அவர் மெயினாக கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு உடல்நிலை கோளாறு எப்போ முழுமையாக சரியாகும் அப்படின்றதான். முழுமையாக சரியாகணும் அப்படின்றது செவ்வாய் திசையிலும், ஆனால் இதோட தாக்கம் இருக்க தான் செய்யும். என்ன காரணம்? அந்த இடத்துல சனியுடன் கூடப்பட்டது பஞ்சமாதிபதி திசை. பட் அந்த இடத்துல சனியுடன் கூடி கெட்ட நிலையில் தான் இருக்கிறார். இருந்தாலும் திக்பலத்தில் வலிமையாதவர்கள் வலிமை இழக்கவில்லை. இருப்பினும் செவ்வாய்க்கு தொடர்பு கொண்ட கிரகம் யாருன்னா சனி தான். டேரெக்டாக குரு தொடர்பு கொண்டிருக்கார், சூரியன் தொடர்பு கொண்டிருக்காருன்னா அப்படி இல்லை. செவ்வாய்க்கு திரியோணத்தில் சூரியன் இருப்பது சிறப்பு, செவ்வாய்க்கு 2ஆம் இடத்தில் குரு இருப்பது சிறப்பு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் டேரெக்டான தொடர்பு அப்படின்றது சனியோட நம்ம செவ்வாய் திசையும் சற்று பிரச்சனையை தான் தரக்கூடிய அம்சம். இருப்பினும் இந்த சந்திர திசையை காட்டிலும் செவ்வாய் திசை நல்ல ஒரு முன்னேற்ற தரவும், அதற்கு இது பெட்டராக இருக்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் செவ்வாய் திசை ஓரளவுக்கு நல்ல தசாபுத்தி. ஏன்னா லக்கணத்து யோகா தசை புத்தி வலிமை இழக்காமல் நல்ல நிலையில் தான் இருக்கிறது. சனியுடன் கூடப்பட்டது ஒரு வகை தவறு. அப்போ சனியுடன் கூட்டாலே அந்த கிரகம் கெட்டுடுச்சு அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. மற்ற கிரகங்களின் இடத்துக்கு ஏற்ப அந்த செவ்வாய் நல்ல இடத்தில் தான் அமர்ந்து இருக்கிறது. ஸோ செவ்வாய் தசை அப்படின்றது நிச்சயமாக நல்லாயிருக்கும். சந்திரசை முடிகிறவர்கள் இவருக்கு இந்த பிரச்சனையை ஊடுருவிக்கொண்டே தான் இருக்கும். சரிங்களா? சரி, அவர் இன்னொரு கேட்ட கேள்வி என்ன, இந்த எனக்கு ஆயுள் எப்படி இருக்குது, ஆயுளுக்கு கண்டம் ஏற்படுமா? ஏன்னா 8 அமர்ந்திருக்கிறார் அப்படின்லாம் வேறு கேட்டார். ஒரு ஆயுளை கணக்கு பண்ணால் லக்னாதிபதி, திரேகாதிபதினு சொல்கிற 3ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, இந்த 3 தான் விஷயம். ஆயுள் காரகன் சனியை சொல்லணும். சரிங்களா? லக்னாதிபதி எப்படி இருக்கார்? லக்னாதிபதி லாபமனையில் அமரப்பெற்றிருக்கிறார். இது ஒரு வகையில் சிறப்பு இல்லையா அப்படின்னா ஒரு வகையில் சிறப்பு. லக்னாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. ஆனால் அதை யார் பார்க்குறாங்க? சுக்கிரனும் குருவும் நேரடியாக பார்த்துருப்பாங்க. இது சிறப்பா அப்படின்னா இது நிறைய பேர் சொல்கிறாங்க 2 சுபகிரகங்கள் பார்க்கிறது. 2 சுபகிரகங்கள் பார்க்குது. ஆனால் லக்னாதிபதி 6 அதிபதி தான் தொடர்பு பெற்ற நிலையில் இருக்கார். ஸோ இவருக்கு ஆனால் ஆட்டோமேட்டிக்காக எப்பயுமே ஒன்று கடன் இருக்கும், இல்லை நோய் நொடி, வம்பு வழக்கு பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூ, ஏதாவது ஒன்று
அதோடனே தான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். ஏன்னா லக்கணாதிபதியே லக்கணத்து லாபமனையில் அமர்ந்திருந்தாலும் 6 கூடிய அதிபதி சமநோக்கான பார்வை பெற்று தான் இருக்கிறார். இது ஒன்று. அதுமாதிரி 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதியும் அந்த இடத்துல வலுத்து தான் நிற்கிறார். அப்போ இவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்றது எப்பயுமே இருந்துகிட்டே தான் ஒரு வாழ்க்கையில் இருக்கும். லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். அந்த பிரச்சனை தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்றது தான் விஷயம். அந்த தாக்கம் தசாபுத்தி மைனஸாக வரும்போது தான் பெரிய லெவலில் இருக்குமே. சரிங்களா? ஸோ அப்போ இந்த லக்கணாதிபதி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கா. சுக்கிரனோட வீட்டில் சுக்கிரனோட பார்வையில் இருப்பது அப்படின்றது ஒரு வகையில் சிறப்புன்னு சொன்னால் இன்னொரு வகையில் சிறப்பு கிடையாது. ஏன்னா 6 கூடிய அதிபதி டேரெக்டாக லக்கணாதிபதியை பார்வை செய்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் சிறப்பு கிடையவே கிடையாது. இருந்தாலும் 2 சுபத்திரங்கள் பார்ப்போம். அந்த குருவின் காரத்துவங்கள் நன்மையை அளிக்கக்கூடிய குருவின் காரத்துவம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ அப்போ லக்கணாதிபதி நல்லா இருக்காரு. 3 திரேகாதிபதினு சொல்லக்கூடிய சனி வந்து 3ஆம் இடத்துக்கு 8இல் மறைந்திருப்பது ஒரு வகையில் தவறு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3ஆம் இடத்துக்கு கேந்திரத்தில் தசம கேந்திரத்தில் வலுத்து நிற்கிறார். ஒரு வகையில் இது ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இருந்தாலும் அந்த இடத்துல செவ்வாவோட கூடப்பட்டதுன்றது சிறப்பு இல்லை. ஸோ அப்போ அந்த திரேகம் கஷ்டப்படணும். அப்போ ஹெல்த் இஷ்யூஸ் பிரச்சனை அடிக்கடி வரும். ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஊசியை குத்தணும், மருந்து மாத்திரை சாப்பிடணும். இந்த மாதிரி அந்த திரேகம் கஷ்டப்படணுன்ற விதி இவருக்கு 3ஆம் இடத்தில் அமரப்பெற்று இருக்கிறது. இது ஒன்று. அடுத்தபடியாக தொடர்பு 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானது 8ஆம் அதிபதி 8லேயே ஆட்சி பெற்று இருப்பது சிறப்பு. அது வளர்ப்பிறை சந்திரனோ தேய்பிறை சந்திரனோ அது விஷயமே இல்லை. அவர் வீட்டில் அவர் இருக்கார். லக்கணத்துக்கு அந்த 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம், அஷ்டமஸ்தானம்ன்றது வலி வேதனை துன்பத்தை கடக்கூடிய ஸ்தானம் தான். நான் இல்லைன்னு சொல்ல வர்றேன். பட் 8ஆம் இடம்ன்றது என்ன? ஆயுள் ஸ்தானம். அப்போ அந்த ஆயுளை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னா ஆயுள் ஸ்தானம் அவர் வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கார் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அந்த இடம் வலிமையாக இருக்குன்னு அர்த்தம். உங்கள் வீட்டில் நீங்கள் தான் ஏட்டு, என் வீட்டில் நான் தான் ஏட்டு, அதுமாதிரி அவர் வீட்டில் அவர் தான் ஏட்டு. அப்போ ஆயுள் ஸ்தானாதிபதி ஃபுல் ஸ்ட்ராங்காக நிற்கிறார். லக்கணாதிபதி கெட்டு போகிறார். சுக்கிரனோட பார்வையில் இருக்கார். அவள் தானே தவிர 6 கூடிய பார்வையில் தான் இருக்காரு. அவர் கெட்டு போயிட்டார்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அப்போ ஆயுள் தீர்க்கம், ஆயுளுக்கு எந்த வித குறையும் 70 வயசு மேலே நிச்சயமாக இவர் இருப்பார். ஆனால் இந்த திரேகம் கஷ்டப்படணுன்றது தான் விதி அமைப்பு. சரிங்களா? ஸோ அப்போ இந்த அமைப்பில் இருக்கும்போது நிச்சயமாக அடுத்து வர தசாபுத்தி செவ்வாய் தசை நல்லாயிருக்கும். செவ்வாயை விட அடுத்து வர ராகு தசை இன்னும் சூப்பராக இருக்கும். எப்படி நல்லாயிருக்கும்? ஐயோ ராகு இது பாதகத்தில் இருக்காரு, மாரகத்தில் இருக்காரு அப்படின்னு நினைக்க வேணாம். அவர் பாதத்தில் தான் இருக்கார் மற்றும் மாரகத்தில் தான் இருக்கார். இருந்தாலும் ராகு தசைக்கு இவருக்கு மாரக தசைலாம் வராதுங்க. ராகு தசை மண்மடங்கு உயிர்வினை கொடுக்குற அம்சத்தை கொடுக்கும். என்ன காரணம் அப்படின்னா லக்கணத்து 7ல் ராகுக்கு வீடு கொடுத்தபதி புதன். லக்கணப்படி அந்த புதன் 6ல் மறைந்தது சிறப்பு. ராகுவுக்கு 12ல் இருப்பது ஒரு வகையில் சிறப்பு தான். இருந்தாலும் அது யாரோட கூடப்பட்ட சூரியனோட கூடப்பட்ட நிலையில் நிற்கிறார். அப்போ லக்கணத்துக்கு 9, 10 என்று சொல்லக்கூடிய தர்மகர்மாதிபதி யோகத்தில் இருந்தால் அந்த ராகு தசை நிச்சயமாக பன்மடங்கு உயிர்வினை கொடுக்கக்கூடிய அம்சம் நிச்சயமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் விஷயமே. ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகம் நன்மை கொடுக்குமா தீமை கொடுக்குமா அப்படின்னா அது 6, 8, 12 இருந்தாலே தீமை தான் கொடுக்கும். 1, 5, 9 இருந்தாலே நன்மை தான் கொடுக்கும். அப்படியெல்லாம் கிடையாது. அந்த கிரகம் நிற்கக்கூடிய நிலை வைத்தான் உயர்வு தாழ்வுன்னு சொல்லப்படுகிறது. சரிங்களா? நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.